அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகும். அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மையானவது. ஆதி பகவன் உலகின் வாழும் எல்லா உயிர்களுக்கும் முதன்மையானவர் இறைவன். கலைஞர் ஐயாவின் உரையிலிருந்து இன்றைய கதை பார்த்திங்கன்னா, ஒரு துறவி ஒருத்தர் அவருடைய நீராடிட்டு மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். தியானம் பண்ணி முடிச்சு எழுந்த உடனே ஒரு சிறுவன், அங்கே படிச்சுட்டு இருக்கிற சிறுவன் ஐயா குருவே என்ன செஞ்சீங்க அப்படின்னா, நான் தியானம் பண்ணி இறைவனை பார்க்கறதுக்காக தியானம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படியா அப்படி சொன்னோன்னே அவருக்கு குரு வெளியே கிளம்பி போயிடாரு. இந்த பையன் திரும்பவும் நீராடிட்டு அவனும் உட்காந்து தியானம் பண்ண உடனே முடிச்ச உடனே இறைவா என்னை சந்திக்கவா அப்படிங்கிற மாதிரி அவன் இது பண்ணுறாப்புல. ஆனால் இறைவன் வந்துடுறாரு. இறைவன் நான் தான் இறைவன் அப்படிங்கிறாரு. நீங்கள் தான் இறைவன் என்பதற்கு எனக்கு எந்த ஆதாரமும் இல்லையே, நான் உங்களை முன்னால் பார்த்ததும் இல்லை, நான் என்ன செய்ய, நீங்கள் இறைவன் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இருங்க, என்னோடய குரு இங்கே இப்போ தான் உங்களை பார்க்கறதுக்காக தியானம் பண்ணிட்டு போகிறார், நான் அவரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தான் இறைவனாங்கிறத நான் உறுதிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி அப்படின்றாரு. நீ எங்கேயாவது வெளியே போயிட்டீங்கன்னா அதனால் ஒரு கயிறு எடுத்து கட்டி வச்சுட்டு போகிறாப்புல இறைவனை மரத்தடியில். திரும்ப குருவை கூட்டிட்டு இங்கே பாருங்கள் இறைவன் வந்திருக்கிறார் அப்படிங்கிற. இறைவன் பார்க்குறாரு, மரம் மட்டும்தான் இருக்குது, இறைவன் அவர் கண்ணுக்கு தெரியல. ஆனால் அந்த சிறுவனுக்கு இறைவன் நல்லா தெரிகிறாப்புல. சிறுவன்கிட்ட சொல்கிறாரு, நீ குழந்தை, நீ தியானம் பண்ணி இறைவனை பார்க்கணும்னு சொன்னால் நான் அவருக்கு காட்சி கொடுத்தேன். ஆனால் குருவுக்கு அவருக்கு தெரியாது, மரம் மட்டும் அவர் கண்ணுக்கு தெரியாது. நீ ஒரு எளிய குழந்தை, எளிய முறையில் கேட்டதால் நான் விரும்பி உங்ககிட்ட காட்சி கழிச்சேன் அப்படிங்கிறாப்புல. குழந்தை குரு எனக்கு ஒன்றும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. சிறுவன் யோசிச்சுட்டு இருக்காப்புல, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிதான் பாருங்கள், குழந்தைக்கு இறைவன் அருள் புரிஞ்ச கதை இது. இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைகிறது. செலிய அன்போடு சேஷா பிரபு.